ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்து மாவில் வந்து போண்டா செய்கிறது தான் பார்க்க போகிறோம். உள்ளே சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்லா முறுன்னு எப்படி போண்டா செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ அந்த கப்புக்கிட்ட வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து 1 கப்பு சத்து மாவு எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் வந்து ரவை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க போதும். எதுக்காக அப்படின்னா நல்லா முறுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்து 1 பிஞ்சு வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் போண்டா வந்து சாஃப்டாக வரும் சத்து மாவில் வந்து. அடுத்ததாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா ஏலக்காவும் சுக்கும் சேர்த்து நான் தட்டி பவுடராக வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இதில் வந்து ஒரு டீ கப் இருக்குல்ல, நம்ம வீட்டில் சின்னதாக இருக்கும்ல, அந்த 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து மண்டவெல்லம் வந்து நல்லா பொடிச்சது சேர்த்துருக்கேன். சத்து மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும், ஆனால் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், அடுத்து ரவை சேர்க்குறோம், அரிசி மாவுலாம் போடுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறது நல்லது. தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும். நான் 200 ml கிளாஸ் எடுத்து அதில் தண்ணி அள்ளி நான் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சுக்கோங்க. அது தண்ணி வந்து உங்களுக்கு வந்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு வரணும். எனக்கு அதை விட கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். எதுக்காக கட்டியானுச்சு அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நம்ம வந்து மாவை ஊற வைக்கையில் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கட்டி ஆகிடும் மாவு. ஏன் நம்ம ரவை சேர்த்துருக்கோம், இன்னொன்று சத்து மாவில் வந்து நமக்கு வந்து அரிசி இந்த மாவு இதெல்லாம் சேர்த்துருக்காங்கல்ல, அதனாலையும் நமக்கு வந்து மாவு வந்து கெட்டி ஆகிடும். அடுத்ததாக நல்லா எண்ணெயை காய வச்சு, நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்து போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணியை தொட்டு போட்டுக்கோங்க. இது வீட்டில் இருக்கிற நம்ம சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டாக எதாவது சாப்பிடணும், மொறுன்னு சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக வந்து போடுங்க. நல்லா போட்டு எல்லாத்தையும் பெரட்டி போடுங்க. அடுத்து நல்லா ப்ரௌனிஷ் கலராக மாறினதுக்கப்புறம், நல்லா ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெளியில் மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு சத்து மாவு பார்த்திங்களா, அது வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இதிலேயே சீடை உருண்டை இந்த மாதிரி நிறையா செய்யலாம். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து சீடை புட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ பார்க்கலாம் சத்து மாவில். டாட்டா. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நான் சொன்னது மாதிரியே வெளியில் வந்து நல்லா மொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயும் இந்த போண்டாவும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். டாட்டா.